Kia Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. புதுச்சேரியில் பிரதமர் மோடி ரோட் ஷோ சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். புதுவையில் பிரதமர் மோடி ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கிறார். அங்கு ஒரு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். புதுச்சேரி அஜந்தா சிக்னலில் இருந்து ராஜா திரையரங்கம் வரை பிரதமர் மோடி ரோட் ஷோவில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்து வருகிறார். அங்கு அவருக்கு வழியிடங்களும் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் புதுச்சேரியில் பிரதமர் மோடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம். மேலும் விவரம். புதுச்சேரியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து தற்போது ரோட் ஷோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். சற்று முன்பதாக அவர் நேரடியாக அஜந்தா சிக்னல் பகுதிக்கு வருகை தந்த அவர் தேசிய தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் அறிமுகம் செய்யப்பட்டனர். அவர்களுக்கு அனைவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கூட்டணி கட்சிகளுடைய நிலவரம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த பிரச்சார வாகனத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, நரேந்திர மோடி மற்றும் இந்த புதுச்சேரியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் இந்த திறந்த வெளி வேன் பிரச்சாரத்தில் தற்போது பொதுமக்களை சந்தித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி கைகளை அசைத்தவாறையும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்குகளை சேகரித்து தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அஜந்தா சிக்னலில் இருந்து ராஜா தியேட்டர் சிக்னல் வரை கிட்டத்தட்ட ஒரு 1.7 கிலோமீட்டர் தூரம் இந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த பிரச்சாரத்திற்காக நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வருகை தந்துள்ளதை இந்த பொதுமக்களும் அதே போல கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் என அனைவருமே வழிநடிகளும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக வேட்பாளரை ஆதரித்து தற்போது நரேந்திர மோடி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். வழிநடிகளும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வகையிலும் வழிநடிகள் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தேசிய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தற்போது புதுச்சேரி நகர முக்கிய பகுதியில் வந்து தற்போது இந்த பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 9ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. புதுச்சேரியில் இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக மற்றும் அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சிகள் 4 கூட்டணி கட்சிகளும் இணைந்து தற்போது இந்த தேர்தலை சந்திக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாஜக 10 தொகுதிகளிலும், அதிமுக 2 தொகுதிகளிலும், அதே போன்று லட்சிய ஜனநாயக கட்சிகள் 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. இந்த வேட்பாளர்களை ஆதரித்து தற்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். வழிநடிகளும் அவர்களுக்கு மோடி மோடி என அவர்களை உற்சாகப்படுத்தி தொண்டர்கள் வந்து வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இரு கைகளாலும் வந்து கை அசைத்தபடி பொதுமக்களுக்கும் தொண்டர்களிடையே அவர் வந்து வாக்குகளை தற்போது சேகரித்து வருகிறார். ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது ஆட்சியில் இருந்தது. அதனைத் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பது அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அதன் காரணமாகவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி தற்போது புதுச்சேரிக்கு வந்திருக்கிறார். அஜந்தா சிக்னலில் இருந்து ராஜா தியேட்டர் சிக்னல் 1.7 கிலோமீட்டர் தூரமானது தற்போது இந்த பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வழிநடிகளும் கிட்டத்தட்ட 30,000 தொண்டர்கள் வந்து இந்த புதுச்சேரிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் முழுவதுமாக நரேந்திர மோடி பிரதமரை வாழ்த்துக்களை தெரிவித்தும் உற்சாகமாக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வழிநடிகளும் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாரத பிரதமருடன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நமச்சிவாயம், பாஜக தலைவர் ராமலிங்கம் ஆகியோரும் பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வருகிறார்கள். பாரத பிரதமரை நேரில் சந்தித்து ஏற்கனவே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி அவருடன் வாகன பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வருகிறார். இந்த பிரச்சாரத்தின் முடிவில் எதனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசுவாரா என்பது குறித்து சற்று நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் அதற்கான
ஏற்பாடுகள் இதுவரையும் எதுவும் இல்லை என்று கட்சி வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை கிட்டத்தட்ட 30 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாஜக 10 தொகுதிகளிலும், அதிமுக 2 தொகுதிகளிலும், அதே போல லட்சிய ஜனநாயக கட்சி 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. அவர்களை மக்களிடம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் பொதுமக்களிடையே மற்றும் தொண்டர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களிடையே வாக்கு சேகரித்து தற்போது பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வருகிறார். Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.